மிரட்டல் கூட்டணியின் தக் லைஃப் எதிர்பார்த்த அளவுக்கு மிரட்டிச்சா? வாங்க பார்க்கலாம். கமல்ஹாசன் வெறியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். 38 வருஷத்துக்கு அப்புறம் உலக நாயகன் கமல்ஹாசனும் மணிரத்னமும் சேர்ந்த டக் லைஃப் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கர எதிர்பார்ப்பு, பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல ஓப்பனிங்னு பேச்சு. ஆனா படத்துக்கு வந்த விமர்சனங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இல்லைங்க. பாதி பேரும் சும்மா மாசுன்னு சொல்ல, இன்னொரு பாதி ஐயோ இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்றாங்க. முதல் பாதி கெத்து, சிம்பு நடிப்பு மிரட்டல், ஒளிப்பதிவுல ரவி கே சந்திரன் சும்மா அள்ளியிருக்காரு. ஆனா ரெண்டாம் பாதி படத்தோட உயிரையே உருவிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஊர்ல இந்த கூட்டணிக்கு எவ்வளவு பெரிய ரசிகர்கள் படம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த கலவையான விமர்சனங்கள் பலருக்கும் ஆச்சரியத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுத்திருக்கு. படத்துல கதை ரொம்ப பழசு, ரொம்ப பொறுமையா நகருதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. கமல் சார் பேசுற பெரிய பெரிய வசனங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சலிப்பை ஏற்படுத்துதாம். த்ரிஷாவோட கேரக்டர் சும்மா வந்து போகுதுன்னு ரசிகர்கள் புலம்புறாங்க. சிம்பு கேரக்டர் ஆரம்பத்துல தீயா இருந்தாலும் அப்புறம் அப்படியே அணைஞ்சு போயிடுச்சாம். ஏஆர் ரஹ்மான் இசையும் படத்துக்கு பெரிய பலமா அமையலன்னு சொல்றாங்க. இது மணிரத்னம் படமா இன்னும் கேட்குற அளவுக்கு சில இடங்கள்ல இருக்குதாம். மொத்தத்துல தக் லைஃப் ஒரு நல்ல முயற்சி தான், ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா கமலோட வெறித்தனமான ஃபேன்ஸ் ஒரு தடவை பார்க்கலாம். நீங்க இந்த படத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தக் லைஃப் பற்றி உங்க கருத்து என்ன?